இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 37. இன்றைய நாளில் எண்ணிக்கை நூல் 9 முதல் 13 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, இறைவன் வழிநடத்தும் நேரம். மேகத்தூண் தங்கும் போதும் எழும்போதும் மக்கள் பயணிக்கிறாங்க. அது ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு ஆண்டாக இருந்தாலும் அவங்க ஆண்டவரினுடைய இசைவுக்காக காத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில நம்முடைய அவசர முடிவுகள் பல முறை சிக்கலை உருவாக்குகின்றன. காத்திருக்க சொல்லும் கடவுளின் அமைதியும் நகர சொல்லும் கடவுளின் அழைப்பும் இரண்டுமே சமமாக புனிதமானவிதான். இறைவன் காட்டக்கூடிய நேரமே நமக்கான சரியான நேரம் என்பதை 9ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, எச்சரிக்கும் குரலும் ஒன்று திரட்டும் அழைப்பும். இக்காலங்கள் மக்கள் கூட்டப்படவும் பயணம் தொடங்கவும் போர் அறிவிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அவை இறைவனின் சந்நிதியில நிகழக்கூடிய செயல்களின் அடையாளமா இருக்குது. இன்றும் கடவுள் நம்மை அழைக்கிறார். மனசாட்சியின் குரலாக, வார்த்தையின் வழியாக, நிகழ்வுகளின் மூலமாக அந்த அழைப்பை உணர்ந்து ஒன்றாக செல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. தனிமையான விசுவாசம் பலவீனமாகும், ஒன்றுபட்ட விசுவாசம் வலிமையாகும் என்பதை 10ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, முறையிடும் மனநிலை நம்பிக்கையை மங்கச் செய்யும். மக்கள் உணவு குறித்து முறையிடுறாங்க. எகிப்தினுடைய வாழ்க்கை நல்லது என ஏங்குகிறாங்க. கடவுளினுடைய முறையிடல் மோசையினுடைய மனதையும் சோர்வடைய செய்யுது. முறையிடல் ஒரு பழக்கமா மாறும்போது கடவுள் செய்த நன்மைகள் கண்முன் தெரியாமலே போகும். கடந்த காலத்தை மிகைப்படுத்தி பார்ப்பதும் தற்போதைய அருளை மதிக்காம விடுவதும் ஆன்மீக வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. நன்றியுள்ள இதயம் மட்டுமே பயணத்தை இனிமையாக்கும் என்பதை தான் 11ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. நான்காவது, அழைப்பு பெற்றவரின் மேல் பொறாமை. மிரியாமும் ஆரோனும் மோசையினுடைய அழைப்பை எதிர்த்து பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் மோசைய தன்னுடைய நெருங்கிய பணியாளனா சுட்டி காட்டுறாரு. இறைவன் அளிக்கக்கூடிய அழைப்புகள் ஒப்பிடுவதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காக தான். பிறரினுடைய அருளை பார்த்து பொறாமை கொள்வது நமக்கு அளிக்கப்பட்ட அருளையை இழக்க செய்யும். தாழ்மையே உண்மையான மகத்துவத்தின் அடையாளம் என்பதை 12ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது பயம் பார்வையை மங்க செய்கின்றது. கானான் தேசத்தை உளவு பார்க்க அனுப்பப்பட்டவங்க அதனுடைய வளத்தை காண்கிறாங்க. ஆனா பெரும்பாலானோர் அங்குள்ள அபாயங்களை மட்டும்தான் பேசுறாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. பயம் நிஜத்தை மாற்றாது, ஆனால் நம்முடைய பார்வையை மாற்றிவிடும். விசுவாசம் என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல, பிரச்சனைகளுக்குள்ள கடவுள் இருப்பதை நம்பக்கூடிய தைரியம் என்பதை தான் 13ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்திகளை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். அதன் வழி நடக்க நாமும் நம்மை முயற்சிப்போம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துகிறோம். நன்றி.